எக்ஸாம்பிள் 2.10ல் இந்த ஷேடட் ரீஜனோட ஏரியா கேட்குறாங்க. நான் முதல்ல அன்ஷேடட் ரீஜனை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஷேடட் ரீஜன் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போது ஒரு 10 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு ஸ்கொயரில் இதுவும் 10 சென்டிமீட்டர் தான். ஸ்கொயரில் 2 ஆஃப் சர்க்கிளாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். கன்சிடர் பண்ணிங்கன்னா இதோட பேலன்ஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்குது. இங்கே பாருங்கள், இதை 2 ஆஃப் சர்க்கிளாக கன்சிடர் பண்ணிக்கிட்டா இந்த பேலன்ஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா ஏரியா ஈக்குவல் டு 3/14 ஏ ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போது ஏங்கிறது என்ன இருப்பாங்க, ஏங்கிறது சைடு தான் இல்லையா, 10. அப்போது 3/14 இன்ட்டு 10 ஸ்கொயர் ஈக்குவல் டு 3/14 இன்ட்டு 100 இல்லையா. கேன்சல் பண்ணால் 7 50. இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் பார்க்கலாம். 50 டிவைட் பண்ணால் 7ஆல் 7 7s are 49. 1 0 கடன் வாங்கினா மேலே புள்ளி வச்சிடணும். அப்போ 1 7s are 7, 30, 4 7s are 28, திரும்ப 20, 2 7s are 14. போயினே இருக்குது இல்லையா. போதும், 3 டெசிமல் போதும். அப்போது 3 இன்ட்டு பேலன்ஸ் என்னது, 3 இன்ட்டு இந்த 50/7 தான் இது இப்படியாக மாறிக்குது இல்லையா. 7.142 ரெண்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 7.142 இன்ட்டு 3 6, 12 1 3 4 இது 21 இல்லையா. அப்போ இங்கே பாருங்கள், இதோட ஏரியா என்னது, ஏரியா ஈக்குவல் டு 21.43ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே 5க்கு மேலே போகுது இல்லையா. அப்போ இங்கே 3ன்னு வச்சுக்கலாம், 4ன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த பேலன்ஸ் ஏரியா எப்படி இருக்குது வந்து நம்மளது 4ம் ப்ளஸ் செகண்டையும் கூட்டினா எவ்வளோ வருது, 21.43. அப்போ நான் அடுத்து இது ரெண்டையும் கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போ இது ரெண்டையும் ஆஃப் சர்க்கிளாக வச்சு நான் இந்த ஆப்ரேஷனை பண்ணேன் அப்படின்னா எனக்கு இது ரெண்டையும் கிடச்சிரும் இல்லையா. அப்போது அதுவும் சேமாக தான் இருக்கும் இல்லையா. இது ரெண்டையும் ஆஃப் சர்க்கிளாக கன்சிடர் பண்ணி தான் இது ரெண்டையும் கண்டுபிடிச்சேன். புரியுதுங்களா. இது ரெண்டையும் ஆஃப் சர்க்கிளாக கன்சிடர் பண்ணி தான் இது ரெண்டையும் கண்டுபிடிச்சேன். அப்போ இது ரெண்டையும் ஆஃப் சர்க்கிளாக கன்சிடர் பண்ணால் இது ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ 1 ப்ளஸ் 3ம் கூட்டினா எவ்வளோ வரும், 21.43 தான் வரும். அப்போது 6 8 2 4, அப்போ 42.6. எது, இந்த அன்ஷேடட் ரீஜன். இப்போ எனக்கு ஷேடட் ரீஜன் தான் வேணும் இல்லையா. அப்போது இந்த ஸ்கொயரோட ஃபார்முலா என்னப்பா, இந்த ஸ்கொயரை கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து இந்த அன்ஷேடட் ரீஜனை கண்டுபிடிச்சேன் அப்படின்னா எனக்கு ஷேடட் ரீஜன் கிடச்சிரும். இங்கே எழுதுகிற பாருங்கள் ஃபார்முலா. ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது, ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 10 ஸ்கொயர் ஈக்குவல் டு 100 இல்லையா. இப்போது இந்த ஸ்கொயர்லேருந்து இந்த அன்ஷேடட் ரீஜன் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை கழிச்சேன் அப்படின்னா எனக்கு ஷேடட் ரீஜன் கிடச்சிரும். இப்போது எப்படி எழுதுகிற பாருங்கள், ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜன். ஷேடட் ரீஜன் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஸ்கொயர்லேருந்து அன்ஷேடட் ரீஜனை கண்டுபிடிக்கணும், மைனஸ் பண்ணணும். ஸ்கொயர்னாது 100, அன்ஷேடட் ரீஜன்னாது 42.86. இது ரெண்டையும் கழிச்சோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் எனக்கு, 57.14 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சென்டிமீட்டர் தான் எல்லாமே. ஆமாம். தேங்க்யூ.